Assalamu to everyone. Welcome to Sulaiha's kitchen. நம்ம கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு முருங்கைக்காய் கூட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னா, அதுக்கு முன்னாடி நான் பாசிப்பருப்பை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருப்போம். அதே தண்ணியில் அடுப்பில் வச்சு முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது ரெண்டையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வெந்து வரும்போது இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி பாயில் ஆன ஸ்டேஜில் நீங்கள் இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நான் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்கறிலாம் வேகிறதுக்காக நம்ம இதை மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்புலாம் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பருப்புக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாய் ஒன்று ஆட் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அதை பருப்பில் மேலே கொட்டி அந்த பருப்போடு அதை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு முருங்கைக்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.